ஹாய் மக்களே, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நேற்று ஒரு கஸ்டமர் என்கிட்ட ஒரு சின்ன டவுட் கேட்டிருந்தாங்க. அக்கா, நீங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது போட் நெக் எனக்கு கரெக்டா இருக்கு, பட் நான் ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு அந்த போட் நெக் வந்து ஃபிட்னஸ் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதாவது ஹார்ம் ஹோல் வந்து ரொம்ப டைட்டா இருக்கு, மேல ஷோல்டர் வந்து ஹூக் மாட்டவே முடியல, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அந்த டவுட் வந்து அவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மள நிறைய பேருக்குமே அந்த டவுட் இருக்கு. அதை கிளியர் பண்றதுக்கான வீடியோ தான் இது. அதாவது நார்மல் பிளவுஸுக்கு உங்களுக்கு போட் நெக் பிளவுஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நார்மல் பிளவுஸ்க்கு வந்து நீங்க ஒரு 12 இன்ச்சஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக் வந்து கீழே இறங்கும் போது உங்களுக்கு ஷோல்டர் வந்து ஜம்முன்னு வந்து உட்காந்துரும். அதே நீங்க போட் நெக்குக்கு வந்து சேம் அதே 12 இன்ச்சஸ் வைக்கும் போது உங்களுக்கு வந்து ஷோல்டர் இறுக்கி பிடிச்சாப்புலதான் இருக்கும். சோ அதுல இருந்து ஒரு இன்ச் நீங்க கூட்டிக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆம்களோட ஃபுல் செலவையும் நீங்க எடுக்கணும்.